श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत् पंचदशी 11வது அத்தியாயம் பிரம்மானந்தே யோகானந்தः. இதில் 125வது ஸ்லோகம் வரைக்கும் கடந்த சத்சங்கத்தில் பார்த்திருக்கிறோம். முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் கடந்த சத்சங்கத்தில் ஒன்று தீரனன்னா யார். இந்த தீரனே வார்த்தை நம்ம உபனிஷத்துகளுக்குள்ள நம்ம சத்சங்கத்தில் பலவாட்டி கேட்டிருக்கோம். தீரஸ்தத்ரன முஹ்யதி பகவத்கீதையில் கூட வருது. அப்போது அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு 124. அப்புறம் 123 பேசின விஷ்ராந்தி அனே பதத்துக்கு விளக்கம் 125 கொடுத்தாரு. சரி, அவர் எங்காவது கொடுத்துக்கிட்டோம் சார், எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சுற்றி எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு, வேண்டான்னு தடுத்துறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு புலங்களும் உடம்பு கூட நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸு போக புத்தி இல்லாமல் மனசு அந்தர்முகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால பாஹ்யத்திலிருந்து விரமிச்சுக்கணும். அதனால் இவர் ஸ்பான்டேனியஸ்லி வில்ஃபுல்லி பண்ண முடியறது இந்த தீரனுக்கு. அதுதான் தீரனுக்கு அழகான டெஃபினேஷன் இங்கே. அதுக்கப்புறம் விஷ்ராந்தி பற்றி சொல்லும்போது உண்மையான விஷ்ராந்தி எங்கே இருக்குது? பிரபஞ்ச உபசமனம் ஆகும்போது. பிரபஞ்ச உபசமனம் தூக்கத்தில் ஆகிறது. அதனால தூக்கம் பிரம்மானந்தம்னு சொல்லி தான் இந்த அத்தியாயம் பல்க் ஸ்லோகாஸ் ஆரம்பத்தில் அதுதான் பேசப்பட்டது. இப்போ அதுதான் இங்கே நம்ம அது கவனித்து அப்புறம் இங்கே விஷயானந்தத்திலையும் வாசனானந்தத்திலையும் அந்த பிரம்மானந்தந்தான் தூக்கத்திலும் தெரியுறது. ஆனால் பிரபஞ்சம் உபசமமாயிருது. ஆனால் பிரபஞ்சம் இருக்க இப்போது இங்கே விஷயங்களில் சில ஆனந்தம் வருது. ஆனால் அதையும் பிரம்மானந்தம் என்னோடய ஸ்வரூபந்தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போது அதுக்கப்புறம் இவனுக்கு வாழ்க்கையில் வர சுக துக்கங்கள் இது எதுவுமே கூட பாரமாக தெரியாது. அதுக்காக ஸ்ட்ரகுள் பண்ண மாட்டான். ஸ்ட்ரகுள் ஃப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு பேர் விஷ்ராந்தி மயமான ஜீவிதம், விஷ்ராந்த மயம். அதுக்கு உதாரணம் கொடுத்தாரு 125. ரொம்ப நேரம் தலைமையில் ஒரு மூட்டை தூக்கிட்டு நடந்துட்டுருக்கிற ஒரு கூலியோ யாராவது அது இறக்கி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அதுபோல் அநேக ஜன்மங்களாக இந்த உலகத்தினை நம்ம தலைமையில் வச்சுக்கிட்டு இல்லை உலகத்தில் நம்ம தலை வச்சோமோ, உலகம் நாம் தலைமையில் வச்சுக்கிட்டோம், மொத்தத்தில் கஷ்டப்பட்டுருக்கிறோம். இப்போது மனுஷ ஜென்ம கடித்தது எப்படியோ சரீரம், இங்கே அறிவு இருக்குது, நல்ல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, குருகள் இருக்காங்க. இப்போது இந்த சம்சாரமானே பாரம் மூட்டத்தினை நான் தூக்கி கீழே வைக்க முடியுமா? எப்போ இறந்து போனதுக்கப்புறம் இல்லை, இறந்து போனதுக்கப்புறம் எப்படியாவது இந்த உடம்பு மூட்டை சம்பந்தம் இல்லாமல் ஆகிறது. நினைவில் இருக்கும்போதே முடிச்சிருக்கும்போதே அது பண்ண முடிஞ்சால் அவனும் யோகி. இங்கே யோகானந்தமனை கூப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக யோகாபியாசம் என்ன தான் பண்ணோம். ஏன் யோகான்னு சொன்னால் நான் ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அசோசியேஷன் வித் த விஷயம் விஷயானந்த. association with the
வாசனா வாசனானந்தா. அப்புறம் மூணாவது கூட பேசப்பட்டதே உதாசீனமாக இருந்தால் இன்டிஃபரெண்ட்டாக அது ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் இப்போது இவர் கன்க்ளூஷன் வர ஸ்லோகங்கள் பேசி கொண்டிருக்கிறது கடந்த சத்தங்கள் மூணுத்தினாலையும் எனக்கு சம்பந்தம் இல்லை. உதாசீனமாக இருக்கணும்னு பட் ஐ ரிகக்னைஸ் இங்கே யோகி யோகான அர்த்தத்துக்கு பதத்துக்கு என்னென்ன முக்கியம், விவேகி யோகி. விஷயானந்தம் என்ன, வாசனானந்தம் என்ன, உதாசீனமாக இருக்கிற ஆனந்தம் என்ன, ஒன்றும் தெரியாமல் இருக்கிற தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் என்ன, எல்லாத்துக்கும் அசல் ஆனந்தம் అనేది மூலம் எங்கே இருக்கு அப்படின்னு விவேகத்தினால சத் சங்கத்தில் சிரவணம் பண்ணி இவன் அது பண்ணி புரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் யோகா ப்ரிப்பரேஷன் இருக்கணும். பகவத்கீதை 6வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் சொன்னது போல். பட் அது இங்கே எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல. பட் டைட்டில் யோகானந்தம் மாதிரி கொடுக்கப்பட்டதுன்னா விவேகத்தினால ஒருத்தனை யார் இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணி இது 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 இதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு புரியறது பிரம்மானந்தம் தான் சர்வத்துக்கு ஆதாரம் மூலம். அது நானே தான், என்னோடய ஸ்வரூபந்தான். அதனால யோகானே பதம் இங்கே. அப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் அந்த உதாரணம் அடுத்த ஸ்லோகத்தில் 126 அந்த விஸ்ராந்தி அనే பதத்தை அந்த விஷயத்தினை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுகிறாரு. விஸ்ராந்திம் பரமாம் பிராப்தஹ விஸ்ராந்திம் பரமாம் பிராப்தஹ ஔதாசீன்யே யதா ததா சுகதுக்கதசாயாம் ச ததானந்தைக தத்பரஹ. அந்த விஸ்ராந்தி விஷயம் பற்றி சொல்லும்போது பரமாம் விஸ்ராந்திம் பிராப்தஹ, பரம விஸ்ராந்தி என்னோட ஸ்வரூபத்துடைய உணர்வு நான் உணர்ந்தப்போ இருக்கு. நான் என்னோடய ஸ்வரூபம் உணர்ந்துட்டு அங்கே ஒரு குறை இல்லை, அது எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவனுக்கு இப்போது பிரபஞ்சம் இருந்தானும் இல்லைன்னானும், வாசனைகள் இருந்தானும் இல்லைன்னானும், விஷயங்கள் உபாதிகள் வேலை பண்ணிட்டு இருந்தானோ, தூக்கம் வந்தானோ தூக்கம் வரலைன்னானும், என்ன ஆனாலும் சரி இவன் கலங்காமல் இருப்பானே. விஸ்ராந்திம் பரமாம் பிராப்தஹ. அப்புறம் தூ ஔதாசீன்யே அந்த ஔதாசீனம் வார்த்தைங்க வருது பார்த்தீங்கன்னா உதாசீனத்தை, இன்டிஃபரெண்ட். யதா எப்படி முதல் இந்த உதாசீனமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராக்டிஸ். அப்போ தான் விஷய ஆனந்தம் வாசனானந்தம் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பீயிங் இன்டிஃபரெண்ட் இது மனசு சம்பந்தப்பட்ட வேலை தான். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நாங்கள் அது எதில் அட்டாச் ஆகக்கூடாதுன்னு. எங்கே தான் அட்டாச் ஆகிருக்கேன் நான், எனக்கு எது கூட அட்டாச்மெண்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவன் அந்த ஞானஸ்திதிக்கு வரும்போதும் இங்கே எப்படி முதல்ல அப்படி பண்ணாரோ ஔதாசீன்யம் யதா ததா அதே விதமாக சுக துக்க தசாயாம்ச சுகதுக்கங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கும்போது கூட ஔதாசீன்யம்னா கொஞ்சம் நேரத்துக்கு எந்த எண்ணமும் எந்த ஒரு தாட்டே வராமல் இருந்தால் இல்லைன்னா நமக்கு அது எப்படி சார் எங்கே இருக்க தூக்கத்தில் நீ அங்கே எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் யூ ஆர் சாட்சியாக எதுவுமே தெரியாமல் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் உதாசீன பாவம். அந்த உதாசீன பாவம் అనేది இப்போ ப்ராக்டிக்கலாக நினைவில் அப்ளை பண்ணும்போதும் எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தானும் கலந்துக்கினானும் கலந்துக்கலேனானும் யோகரதோவா भोगरतोवा संगरतोवा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नंदति 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 एव. भजगोविंदत्तिलो शंकराचार्यर சொன்ன மாதிரி. பட் இது ஒரு வாட்டி நீ
ట్రూత్ సత్యత్తులో ప్రతిష్టమాయి நிஷ்ட ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதனால் இந்த ஸ்லோகத்தினே இது நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. இல்லை ஒரு மகாத்மா யாராவதுன்னு பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, அப்படி அப்புறம் எல்லாம் சாப்பிட்றாரு, இப்படின்னு நமக்கு நிறைய பேர் சந்தேகம் வரும். அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு உனக்கு தோணுறதுனால நீ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னு நீ அவர் சத்தியத்தில் பிரதிஷ்டமாகி ஸ்வரூப நிஷ்டையானதுக்கப்புறம் இந்த யோகரத்தோவா போகரத்தோவா இருக்கார். சரி, நான் கூட ஐ வில் இன்டெல்ஜ் இன் எவ்ரி திங் அண்ட் ஐ வில் ஈட் வித்தவுட் எனி கண்ட்ரோல், ஐ கோ டு எனிவேர். அப்படி இருந்த சாதன சமயத்தில் அது உனக்கு பூர்ணமான நிச்சய கொடுத்த அப்புறம் ஒருத்தர் இருக்கிற போல் இன்னொருத்தர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் பார்க்குற பல டீச்சர்ஸ், பல மகாத்மர்கள் இவங்களும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால் நமக்கு புரிஞ்சிட்டு நம்ம இதில் செட்டில் ஆகிறது கொஞ்சம் சிரமந்தான். ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லப்படுற மட்டாதிபதிகள் ஒரு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலில் போகிற சில மகாத்மாக்களும் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்புறம் அதனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இங்கே நம்மளால் எதுவுமே டயக்னோஸ் பண்ண வேண்டாம், எது வேண்டாம். எனி திங் இஃப் யூ கோ இன்ட்ராகேட் மோர் தேன் லிமிட்டேஷன், சாஸ்திரத்தின்னு மனசில் வச்சுக்கோ. வெளியில் இருக்கிற ரோல் மாடல் ஓகே, அப்படி பார்த்தா வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உனக்கு மார்க்கம் கிளியராக இருந்த வாட் ஐ ஆம் டூயிங், வாட் வே ஐ எம் வாக்கிங், லைக் தட். அதனால தான் தைத்திரியத்தில் சொன்னது போல் சிஷ்யனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி, ஓ சிஷ்யா, ஒருவேளை இங்கே நீ இருந்து இவ்வளோ நாள் படித்து ஏதோ கேட்டுட்டு இங்கே ஏதாவது உனக்கு கொஞ்சம் குறையா, டிஃபரெண்ட்டாக, லோபமாக தெரிஞ்ச டிஃபெக்டாக, அது எடுத்துக்காதே. பாருங்கள், உபதேசம் அப்படி தான் பண்ணி அனுப்புகிறாரு. எனி ஃபிசிக்கல் என்டிட்டி ஒரு சரீரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் அவுட்லுக்கில் நம்ம பார்த்தா எந்த ஃபிசிக்கல் என்டிட்டி கூட கேனாட் பி பர்ஃபெக்ட் 100%. அதனால் யாரு கூட கம்பேர் பண்ண வேண்டாம். நான் உள்ளே எப்படி இருக்கேன், வாட் ஐ ஆம், வேர் ஐ ஆம், இந்த தான் இருக்கணும். அது செய்யறதுக்கு தகுந்த தகுதி சாஸ்திரத்தினை நிறைய கேட்டதுக்கு பிறகு வரும். சரியா? சரி, இப்போது சுகம் துக்கம் ஔதாசீனம், அதே விதமாக இவனும் உதாசீனமாக இருக்கிறது எப்படியோ சுகதுக்கங்கள் வரும்போது கூட அவன் அப்படி தான் இருப்பான். ஏன் எப்படி இருக்கிறான் அப்படி? பிகாஸ் ததா ஆனந்த ஏக தத்பரக. அவன் வெளியில் டிஃபரன்சஸுக்கு, வெளியில் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு இது எதுக்குமே முக்கியத்துவமே கொடுக்கல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? either any kind of possession, any kind of relation, any kind of emotional upsurges, வெளியில் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. ஏக ஆனந்த ஏக தத்பரக, he got it, he recognized that. அதுக்கப்புறம் மனசு தானே இந்த டிஃபரன்சஸில் பார்க்குறது, மனசு தானே இதே அப்படி அதே அப்படின்னு கேட்குறது, இன்டலெக்ட் தானே கேள்வி கேட்குறது. தட்ஸ் வை ட்ராப் ஆல் த வைலிங் அண்ட் ஹவுலிங் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அன்யூஷுவல் ஆர்
ஓல்டன் டேஸ் உதாரணமாக இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். அக்னி பிரவேச ஹேதௌ தீஹி ஸ்ருங்காரே யாத்ருஷி ததா தீரஸ்த்யோதேதி விஷயே அனுசந்தான விரோதினி. என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் ஸ்திரீகளும் ராஜா பாரிகளும் இல்லைன்னா ரொம்ப பதிவிரத்தை அப்படி இருக்கிறவங்க பற்றி இறந்து போனால் அது கூட இவங்களும் அந்த அக்னியில் பிரவேசம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய புராண கதைகள். ஈவன் கலியுகம் ஆரம்பமானதுக்கப்புறம் கூட அதெல்லாம் சிலது இருக்குது. அப்புறம் இப்போ எல்லாம் அது காணும் அந்த மாதிரி உதாரணம் அது போல் இருக்கு. அக்னிలో பிரவேசம் ஆகணும்னு தெரிஞ்ச ஆக போகிற ஸ்திரீ இப்போ நான் இன்றைக்கி எந்த பட்டு சாரி கட்டுக்கணும், எந்த நகை செஞ்சுக்கணும், என்ன பியூட்டி அப்படின்னு யோசிப்பானா? உதாரணம் அது அக்னி பிரவேச ஹேதோ அப்படி அவங்க தீஹி அப்படி அந்த மனுஷனோட புத்தியில் ஸ்ருங்காரே எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பேண்ட் போட்டிருக்க ஷர்ட் போட்டு இது லேட்டஸ்ட் உதாரணம் எடுத்துக்கணும். அது நமக்கு பொருத்தமாக இருக்காது. ஹேங் பண்ண போகிறாங்க, தூக்கு தண்டனை போகிறாங்கன்னு சொல்லியாச்சு, தெரிஞ்சிச்சு, எல்லாம் ஃபிக்ஸ்டு எவ்ரிதிங். டெய்லி எத்தனை பேருக்கு நடக்கிறதே. அவனுக்கு இனிமேல் மன்னிக்க முடியாதுன்னு போது தூக்கு தண்டனை போடும்போது இப்போ அவனுக்கு இவங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா, உங்கள் பந்து நேரம் வந்து பார்க்கணுமோ. இவனுக்கு இப்படி தேவையில்லாத இவங்களெல்லாம் சொல்லி என்ன வேணும்னா அந்த லாஸ்ட் டிசைர் ஏதாவது இருந்தால் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. பட் சாஸ்திரத்துக்கு அது விருத்தம். ஆக்சுவலாக இவனுக்கு எதுக்கு அதனால சாக போகிறவனுக்கு இப்போ தாத்தா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கா, ஏதாவது சொல்லணும்னு இருக்கா, பார்க்கணும்னு இருக்கா அப்படின்னு சில இடத்துல அவருக்கு ரொம்ப என்ன பிடிச்சதோ அது கொஞ்சம் பண்ணி வைப்போம், சாப்பிடுவாரோ இல்லையோ. இப்படி அந்த வாசனை நம்ம வலுத்து வச்சுடுறோம். என்ன வாசனைகள் இருந்தால் கூட இப்போ இந்த ஜீவனை கொஞ்சமாவது அப்படி முன்னு போகணுமென்னா சுற்றி இருக்கிறவங்களும் நாராயணன்னு சொல்ல வேண்டாமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, சத்தி போனதுக்கப்புறம் சிராத்தம் இதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த இல்லை செவிரியர் அவருக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அது முக்கியமாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிராமண ரூபத்தில் அவர் தான் வந்தார், சாப்பிடுவார். ஏன்னா அவருக்கு இருக்கிற காய்கறி வாசனை நீ போக விட மாட்டியா? நான் நிறைய இடத்துல பார்த்தேன். கண்டிப்பாக அது இருக்கணும். ஏன்னா அவருக்கு அது வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் பொரியல் பிடிக்கும்னா அது கண்டிப்பாக இருக்கும். அப்படியே ஒன்று ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பாட்டிமார்களோ மனைவி யாரோ ஞாபகம் பண்ணுறோம். பட் வென் வி லுக் இன் ஏ டிஃப்ரெண்ட் பர்செப்டிவ் அப்படி இருக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த உதாரணம் எப்படி இருக்கு? தூக்கு தண்டனை போடுறவனுக்கு என்ன ஏதாவது சாப்பிடுவானே, ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுவானே, ஸ்பெஷல் அப்படி இப்படி இருக்கணும்னு இருக்குமா என்ன? அதனால தான் இறந்து போன சரீரத்தை கூட நம்ம எகைன் குளிப்பாட்டுட்டு அது பண்ணி இது பண்ணி எல்லாம் வச்சு இது பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறோம். அது அப்படியே எப்படியோ சாஸ்திரத்தில் அது நுழைஞ்சிச்சு, அது அப்படி இருக்கு. சொன்னமில்லை, இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த விரோச்சனன் கிட்டேருந்து வந்தது. இது இந்த பாடி ஐடென்டிஃபிகேஷன் அவனை இது ரொம்ப ஜாக்கிரதை பார்த்துக்கணும் இது டெக்கரேஷன். அதுக்கப்புறம் அதுதான் அது உட்கார வச்சோ படிக்க வச்சோ அப்படியோ இப்படியோ அவன் கண்ணாடி வைக்கிறதானே கண்ணாடியும் வச்சுட்டு அப்புறம் மாலை எல்லாம் போட்டு மியூசிக் எல்லாம் வாசிக்கிட்டு பட்டாசு அடிச்சுட்டு அவள் கல்யாண ஊர்வலத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அது தப்புன்னு நம்ம உள்ளே போகல சொல்கிறேன். பட் எங்கே நின்று இதெல்லாம் வந்துச்சு, இந்த வாக்கரிசி வாயில் அரிசி போடுறது, தட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில்
கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த பாடி. இதுதான் அந்த விரோச்சனன் கொண்டு வந்த தியரி. பாடி இஸ் எவ்ரிதிங். அதில் வந்தது தான் மாடிஃபிகேஷன் இந்த சார்வாக்க பீப்புள். சரி, அப்படி கேட்டு யதா ததா அந்த மாதிரி இந்த தீரகா யாருன்னு பற்றிங்க நம்ம பேசுகிறோமோ யோகி, தீரகா தீரஸ்ய உதேதி விஷயே அனுசந்தான விரோதினி. இப்போ இவனுக்கு எந்த விஷயம் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது விஷயங்கள் இருக்கும், விவகாரம், அது என்னோட ஸ்வரூபத்தோடு அனுசந்தானம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்வரூபம் பிரம்மம் சச்சிதானந்தமணி மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சிந்தனையில் இருக்கிறதுக்கு எது அவிரோதமாக இருக்கோ விரோதமாக இருக்கோ அது இவன் அதோட இன்வால்வ் ஆக மாட்டான். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, உதாரணத்துக்கு இதுக்கு என்னன்னா, அந்த உதாரணம் அப்படி கொடுத்தது, he is having a tremendous dispassion, தீவிர வைராக்கியம். அது வெளியில் காட்டுக்க வேண்டாம், வெளியில் காட்ட மாட்டான் மகாத்மா. அப்படி இருந்தவங்களும் தனியாக ஏகாக்கியாக இருப்பாங்க. பரம வைராக்கியம் அது அட்லீஸ்ட் அண்ட் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி லைஃப், அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இந்த சரீரம். நான் உள்ளே செக் பண்ணி பார்த்தேன், என் மனசில் எனக்கு பற்றியும் இல்லை. கடவுள், குரு, சாஸ்திரம், ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் த ஹையர், தென் பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஸ், திஸ் தட், நத்திங். டோட்டல் டிஸ்பேஷன். எப்படி அதோ அக்னிலோக்கு போகிற அவனுக்கு என்னதான் இப்போ ஏதாவது ஆசை இருக்குமா? தூக்கு தண்டனைக்கு போகிற அவனுக்கு. அதனால எந்த தீம் எதுவுமே பக்தி சாஸ்திரத்தில் ஒரு லெவலில் இல்லை, குரு பக்தி எல்லாம் சொல்லும் போதும் திங்க் அபவுட் த ஓன்லி லார்ட் இன் தட் ஃபார்ம் பிடிச்சிக்கிட்டு திரும்பி அதே திங்க் பண்ணால் யூ ஆர் அகெயின் கன்ஃபைன்ட் யுவர் செல்ஃப் டு த லிமிட்டேஷன். அதனால் மனசுக்கு எந்த ஆகாரமும் கொடுக்கக்கூடாது. ஆகாரம் கொடுக்கலன்னா விகாரம் வராது. விகார ரஹித மனசு புத்தியோட சரீரம் விடணும். அப்புறம் இல்லை எனக்கு குரு மகாராஜ் நினைக்கிட்டோம், குரு அஞ்சனி திரும்பி ஒரு உருவம் வரும். அந்த அளவுக்கு போகணும். அதுக்கு பேர் தான் இங்கே கம்ப்ளீட் தீரஹ only can do that. But when we talk about some great devotees, அந்த ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ், அந்த மகாத்மா, அதுக்கப்புறம் அவர் தர்ஷனம் கொடுத்தாரு குரு. நோ தர்ஷனம், நத்திங். ஏதாவது தர்ஷனம் ஆயிடுச்சுன்னா திரும்பி நீ புனர்தர்ஷனம் இருக்கு உனக்கு. Everything is relative. Where they stand, சத்தியத்தில் எங்கே நிற்க முடியும்? இப்போது இந்த நிலை வரணும்னா எவ்வளோ டிஸ்பேஷனை நம்ம பழகணும். எப்போ பண்ணணும்? அது தீவிரம் பண்ணிக்கிறது எப்படி? தீவிரம் பண்ணிக்கணும் போது வயசில் எந்த லிமிட்டேஷன் எங்கே வச்சு பண்ணுவேன்? தட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்முடைய தகுதி. நான் சாஸ்திரத்தினை எவ்வளோ அப்சார்வ் பண்ணிக்கிட்டே என்ன புரிஞ்சேன்னு. அதனால அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இங்கே அடுத்த ஸ்லோகங்கள் இந்த விஷயம், இந்த தீரனும் பிரபஞ்சோபசமம் மூணுத்துக்கு தாண்டி போகிறான். எது மூணு? விஷயானந்தம்,
வாசனானந்தம் உதாசீனத்தை ஆல்சல். அதுக்காக தான் இன்னும் 2 ஸ்லோகங்கள் கூட வேறு வேறு உதாரணம் சொல்லி இப்போ இங்கே ஒரு உதாரணம் கொடுத்தாச்சு. 128 வந்து அவிரோதி சுகே புத்தி ஸ்வானந்தே ச கமாகமௌ குருவந்தியாஸ்தே க்ரமாதேஷ காகாட்சிவதி ததஸ்ததஹ வதித்தஸ்ததஹ. இங்கே ஒரு அன்யூஷுவல் பட் சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா, இப்படிப்பட்ட இந்த புத்தி இருக்கிற இவனும், வாட் புத்தி, விவேக புத்தி, சுத்த புத்தி, தீக்ஷண புத்தி எல்லாம் வந்துச்சா தீரன் ஆயிட்டானே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு இவனுக்கு இப்போது சுகங்கள் தானாக வருதே, ஏதோ ஒன்று வந்தால் கூட அவிரோதி சுகே இவரணி அந்த சுகோந்தராராம ததாந்தஸ்ஜோதிரேவச்ச எஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தச்ச மானவஹ. அப்படிப்பட்ட அவனு வந்து அந்த சுகம் சாஸ்வத சுகத்துக்கு எதுவுமே விரோதம் இல்லை. அவிரோதே விரோதம் இல்லை. நான் கான்ட்ரடிக்டரி டு ஹீஸ் ஸ்வரூப ஆனந்த தியான சிந்தனைக்கு கான்ட்ரடிக்ட் கிடையாது. அப்போ அந்த ஸ்வ ஆனந்தே சப்போஸ் வெளியில் வந்து இன்றைக்கி எங்கோ பிக்ஷை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறோம். டாக் அபவுட் தி சன்னியாசிட்ஸை. அங்கே ஏதோ பண்ணாங்க, என்ன இன்றைக்கி பொங்கல்னால கண்டிப்பாக அது ஏதோ ஸ்வீட் இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு ரொம்ப நாள் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்டேன் கொஞ்சம் ஆனந்தம் ஏதோ வரும் இல்லையா? வரும் கண்டிப்பாக. அந்த வந்ததுனால இவர் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்க மாட்டார். அப்படி என்ன அர்த்தம், எந்த விஷயானந்தம் எந்த வாசனானந்தம், ஏன்னா சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டும் நடந்து கொண்டே இருக்கும். they won't completely go when a body is there. ஆனால் கூட இவர் வந்து ஸ்வா ஆத்மா ஆனந்தத்தினே ஸ்வானந்தே அதில் வந்து அப்போது வெளியில் இது ஆனந்தம் இருக்குன்னு தெரியுது, அதில் கொஞ்சம் ஏதோ ஆனந்தம் வந்துச்சு. ஆனால் உடனே he comes back to his own self because of me. I know very well that is not Shashvatam, but I know I am the lender, so I am the permanent. இப்படி அதை பார்க்குறாரு, இதை பார்க்குறாரு. கமா ஆகமவ், he goes and he comes back. he goes comes back. எப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணுவானாமா கிரமாத்தன்ன சீக்வென்ஷியலி. for him it is not a problem. ஃபியூ மினிட்ஸு நம்ம சத்தியத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா எனி விஷயங்களுக்குள்ளே போகும்போது we will forget and we will more involve in that unconsciously. But this person involved consciously. அதனால் கிரமாத் இப்படி பண்ணுவார். பண்ணிட்டு பட் he remains அவன் ஸ்வரூபம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அதில் தான் இருக்கார். ஒரு காகமும் மனசு திரும்பி எதுக்குள்ளேயும் உளுந்து போய் மறந்து போய் அப்புறம் எப்போ ஓ ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி போயிட்டேன் அனி நினைக்காமே அலர்ட்டாக இருப்பான். அதனால் போனாலும் உடனே வில் கம்ஸ் பேக். அதுக்கு வச்சு தான் யோகரத்தோவா போகரத்தோவா, சங்கம் இருந்தாலும் சங்கம் இல்லைன்னாலும் எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம். அவனுக்கு இனிமே வேர் இஸ் த கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் காக்காவுடைய கண்ணு போல். இது அடுத்த ஸ்லோகத்தில் கூட இதே விஷயம். காக்காக்காமா ஆக்சுவலி ஒரே கண்ணாமா. ஒரே கண்ணன்னா ஆப்பரேட்டஸ் இன்சைடு இஸ் ஓன்லி ஒன். பட் அது இப்படி இந்த பக்கம் மாறும்,
இந்த பக்கம் மாறும். ஒரே கண்ணுங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு இங்கே 2 இருக்கிற போல் தெரியும். அதனால அந்த காக்காவுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ட வராது, ரொம்ப தூரந்தே அப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். ஏதாவது வச்சா கூட பார்த்து அப்படி பார்த்து, ஏதாவது திரும்ப சப்தம் வந்தால் உடனே இப்படி திரும்பும். ஆனால் பாடி மொத்தம் திருப்பாது, தலை திருப்பும், கண்ணு வச்சு பார்க்கும். அதோடைய மெக்கானிசம் என்னன்னா காக்காட்சி. இதுதான் சொல்கிறாரு, காக்க அக்ஷிவது, காக்கா கண்ணு போல். அப்படி என்ன ஆச்சு, ஸ்பான்டேனியஸ்லி இமிடியேட்லி இட் கேன் ஷிஃப்ட் திஸ் சைட், இட் கேன் இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போதும் ఇక్కడ சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நாம் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கண்ணு மாத்திரம் இன்னொரு கண்ணு உடனே மாத்திரம் இல்லையா. ஆனால் ரெண்டும் நேராக இருக்கிறதுனால பரவாயில்ல. இங்கே ஒன்று இருந்தால் அதுக்கு அப்படி இருக்காமா. அதனால் அது இப்படி இருக்கும் உடம்புல, தலை இப்படி திருப்பி இங்கே இப்படி பார்க்கும், திரும்பி இப்படி பார்க்கணுன்னு அப்படி. இட்ஸ் ரொம்ப அப்சர்வெண்ட்டாக, அதனால் கொஞ்சம் கிட்ட வராது. அது அடுத்த புறாவது கொஞ்சம் பயப்படாமல் அங்கே வரைக்கும் இருக்கும். காக்கா ரொம்ப எலர்ட்டாக இருக்கும். சரியா. அதுபோல் இவர் இந்த பாயிண்ட் எதுக்குன்னு எக்ஸாம்பிள், ஹீ கேன் இம்மிடியட்லி switch over to the Vishayananda, then immediately he comes back to Brahmananda. Oh, Vasanananda, immediately will come back to Brahmananda. For him, it's not a problem at all. அப்படின்னு சொல்லி இதே காக்க விஷயம் எக்ஸாம்பிள் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 129 ஏகைவ திருஷ்டி காகஸ்ய வாமதக்ஷிணநேத்ரயோः யாத்யாயாத்யேவமானந்த द्वये तत्त्वविदो मतिः. याति आयाति, गम आगमो. ஸோ திருஷ்டி ஒன்று தான், ஆனால் ஷிஃப்ட் ஆகிறது. அதான் ஏக்கையேவ திருஷ்டி. காக்காக்கு எப்படி ஏக திருஷ்டி தான், ஆனால் அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி 2 eyeballs are there, but eye instrument inside is only one. How it function we don't know. Veterinary doctor தெரியுமா தெரியாது, வித்யாரண்ய சுவாமிக்கு தெரியும். காகஸ்ய வாம தக்ஷிண நேத்ரயோஹோ, லெஃப்ட் அண்ட் ரைட் ஐஸ் போத். யாதி ஆயாதி. அந்த மாதிரி யாதி ஆயாதி இது ஏவம் ஆனந்தத்வயே. இங்கே கூட 2 ஆனந்தம் இருக்கு. விஷயானந்தம், பிரம்மானந்தம். வாசனானந்தம், பிரம்மானந்தம். உதாசீன ஆனந்தம், பிரம்மானந்தம் இருக்கு. ஃபார் ஹிம் பட் மெயின் ஹீ நோஸ் வெரி வெல், அந்த விவேகத்தினால, யோகினால, துவயே தத்துவவிதः மதி. அவனுடைய மைண்ட் மே ஷிஃப்ட் திஸ் சைட் டு தட் சைட், பட் இஸ் நாட், அவர் இன்ஃப்ளூயன்ஸே ஆகிறதில்லை, அன்எஃபெக்டட் அப்படின்னு சொல்லி 130வது ஸ்லோகத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, இதே விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. புஞ்சானோ விஷயானந்தம் பிரம்மானந்தஞ்ச தத்வவித் த்விபாஷாபிக்னவத்வித்வாந்த் உபௌ லௌகிக வைதிகோ. ఇక్కడ లౌకిక అండ్ వైదిక 2 சொல்கிறாங்க. இங்கே அர்த்தம் என்னென்னா, லௌகிக்கன்னு விஷயானந்தம், வைதிகம்னா பிரம்மானந்தம். இவர் எப்படின்னா, இவர் விஷயானந்தத்தினே அனுபவிக்கிறான்னா நோயிங்லி, தென் பிரம்மானந்தம். இந்த தத்துவவித் எப்படின்னா, 2 பாஷை தெரிஞ்சவனும் எப்படி ஒரு 2 லைன் இங்கிலீஷில் பேசிட்டு தென் உடனே தென் பாருங்கள், நடுவில் இங்கிலீஷ் வரக்கூடாது, வராமல் தமிழிலே பேசி 2 வரிகள் தமிழில் பேசி அந்த 2 வரிகளுக்கு திரும்பி அப்படியே இங்கிலீஷில் எந்த ஒரு தடமாற்றம் இல்லாமல் பண்ணுவானோ,
So the same thing now, I can speak in English whatever I spoke in the Tamil without any difficulty. Like that, one person knows the 2 languages, some knows 3 languages also. And if they are very regularly talking, changing, they can speak without mixing even a single word. நான் அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் பேசும்போது தமிழே வருமா இல்லையா? தெலுங்கில் நிறைய வரைக்கும் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அது மதர் டங்னால. ஓகே. அந்த எக்ஸாம்பிள் வெரி காமன் லௌகிக எக்ஸாம்பிள். த்விபாஷி அபிக்னவத் தெரிஞ்சு இருக்கிறவன், 2 மொழி தெரிஞ்சவனும். வித்யாத் உபவ் லௌகிக வைதிக. அதே போல் தான் இங்கே he knows விஷயானந்தம் and he knows பிரம்மானந்தம். சரியா? பட் எது சத்தியமனி தெரியும், எது நீ மேலே ஆதாரப்படக்கூடாதுன்னு தெரியும், எது நித்தியமனி தெரியும், எல்லாம் தெரியும். அப்படியே உதாரணம் கொடுத்துட்டு அடுத்ததாக இப்படிப்பட்ட இந்த யோகி ஞானி, த மேன் ஆஃப் விஸ்டம், ஈவன் துக்கங்கள் எல்லாம் வரும்போது கூட அவன் சொன்ன விஷயந்தான், இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த துக்கம்ஸ். மிசரிஸ் வில் கம் அண்ட் மிசரபிள் ஆக மாட்டார்னு சொல்கிறது. துக்க பிராப்தௌ ந சோத்வேகः யதா பூர்வம் யதோ யதோ த்வித்ருக்கு யதோத்வித்ருக் கங்காமக்னார்த்தகாயஸ்ய பும்சः சீதோஷ்ண தீர்யதா. இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு தான் இங்கே சொல்கிறாரு, இல்லைன்னா விஷயம் புரியாது அப்படின்னு. இப்போது துக்கம் வந்துச்சு, வரும் இல்லையா? உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, சுற்றி விஷயங்கள் இருக்குது. துக்கம் வராத மனுஷனே யாரும் கிடையாது. சரீரத்துக்கு ஏதாவது துக்கம் ஏற்படும், பெயின் ஏற்படும். ஸோ துக்க பிராப்தோ ந ச உத்வேகः ந உத்வேஷ்டி ந யோசித்து ந காங்க்ஷத்தைன்னு கீதையில் சொன்ன மாதிரி உத்வேகம் இல்லை. அவன் இஸ் நாட் கெட்டிங் எக்ஸைட்டட், மீன்ஸ் இஸ் நாட், அது கூட தாதாத்மியம் ஆகலை. உத்வேகம் இல்லை, டென்ஷன் வரல. யதா எப்படியோ அதுபோல். ஏன்னா அவன் பூர்வம் முன்னாடி சொன்னமே, அவனுக்கு 2 திருக்கு இருக்கு. அதையும் பார்க்குறான், இது பார்க்க. இது என்னது துக்கம் అనేది? అది విషయత్తులో ఉందో విషయ దుఃఖం, విషయ ఆనందం. వాసన దుఃఖం, వాసనానందం. வாசனை అనేది புரிஞ்சுக்கணும்னா கனவு பற்றி சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். கனவுல என்ன ஆகிறது, அங்கே எல்லாம் வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சமேஷனும் பேல்பூரி மிக்ஸ் ஏதோ அப்படி இப்படி அவியல் மாதிரி அங்கே வாசனைகள் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அங்கே சுகம் இருக்குது, துக்கம் இருக்குது. ஸோ வாசனானந்தமும் வாசனா துக்கமும், விஷயானந்தமும் விஷய துக்கமும். ஸோ விஷயானந்தம் எப்படி அவன் உடனே ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் பிரம்மானந்தம் தெரியும். அதேபோல் விஷய துக்கம் இருக்கு. ஏன்னா ஆனந்தம் பற்றியே பேசுகிறீங்க, துக்கம் இருக்குல்ல சார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இவனும் திரும்பி பார்க்கும்போது, ஓ பிரம்மத்தில் ஒரு துக்கத்தை பார்ப்பார், அப்படி புரிஞ்சுக்கூடாது. பிரம்மத்தில் துக்கமா? பிரம்மத்தில் துக்கம் எங்கே இருக்கு? அது நித்திய ஆனந்த ஸ்வரூபம் தானே. அதனால் அப்படி புரிஞ்சுக்கூடாது. பட் த்விதுருக்கன்னு இங்கே 2 திருஷ்டி எப்படியோ, பட் ஒரு திருஷ்டி மாறதே இல்லைங்க. பிரம்மானந்த திருஷ்டி, அதுதான் சென்டர். இப்போ இங்கேருந்து துக்கம் பார்த்துட்டு இங்கே வந்தா என்ன, சுகம் பார்த்துட்டு வந்தா என்ன, விஷயானந்தம் என்ன, வாசனானந்தம் என்ன, விஷய துக்கம் என்ன, வாசன துக்கம் என்ன, தோஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் மீனிங்லெஸ். இது புரிஞ்சுக்கிட்டு இது பிடிச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கு, இந்த ஞானிக்கு. அப்போது இது எப்படி என்ன, அவனுக்கு தெரியாத என்ன, எப்படி
கங்கையில் ஒருத்தனை வந்து குளிக்கிறதுக்கு இறங்கிட்டான். பாதி சரீரம் தான் இங்கே வரைக்கும் இறங்குவான். அது எப்போ பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்கும். எவ்வளோ வெயில் காலமாக நானும் என்ன நானும். அப்போது அப்படி கங்கையில் பாதி இறங்கி இருக்கிறவனுக்கு கீழே பாகம் எல்லாம் கூலாக இருக்கு, மேலே பாகம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டு, ஹாட்டுன்னு கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கேன்னு தெரியாதவனுக்கு அப்படி தெரியாமல் இருக்கும். இருங்கோ எங்கே கூல்னஸ்ஸு எங்கே ஹீட்டு சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி சொல்லுவானா? ஹி நோஸ் வெரி வெல். அப்போது குளிர் தாங்க முடியும் போதும் சீக்கிரம் வெளியில் வந்துடணும்னு சொல்லிட்டு எப்படி அப்படி அவனுக்கு தெரியறதோ, கங்கா மக்னார்த்த காயஸ்ய பாதி சரீரம் கங்கையில் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு இறங்கின அவனுக்கு, அந்த மனுஷனுக்கு சீத உஷ்ண தீஹி யதா, அவனுக்கு இது சீதளம் இது உஷ்ணமனு தெரியும் இல்லையா? அதே போல தான் இது பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் தான். அப்புறம் அது வந்து விஷய துக்கமாகட்டும் வாசனை துக்கமாகட்டும் அது ஜஸ்ட் வந்து போகிறது தான். பாடி டெம்பரேச்சர் ஒன்று இருக்குது. நான் நார்மலாக இருக்கும்போதும் இப்போது பாடின்னு கொண்டு போய் அந்த ஜில்லு தண்ணியில் விட்டுருக்கேன். அதனால் அங்கே கொஞ்சம் கூல்னஸ் நல்லாவே தெரிகிறது. when I look other side body heat is maintained and when I come back எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும். அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் சொல்லி இப்போது கன்க்ளூடிங்காக அடுத்த 2-3 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடுது. இத்தம் ஜாகரணே தத்வ விதோ பிரம்ம சுகம் சதா பாதி தத்வாசனா ஜன்யே ஸ்வப்னே தத்பாசதே ததா. பார்த்தீங்களா, ஸ்வப்னம்ல இதே மாதிரி தான் ஆகிறது. அதனால் ஸ்வப்னம் பற்றி பெரும்பாலும் சாதாரணமாக யாரும் ரொம்ப ஹைலைட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் வெளியில் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசலைன்னா கூட சப்போஸ் நேற்றுக்கு ஏதோ துஸ்வப்னம் பார்த்தாச்சுன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் மனசில் ஒரு உருத்தம் இருக்கும். ஏன் இப்படி காணப்பட்டுச்சு? நான் ரொம்ப ஃபர்மாக சத்தியம் மேலே திருஷ்டி இருந்துச்சுன்னா ஐ நெவர் திங்க் ஆஃப் இட் அகெயின். மேபி இட் கேம் டு மெமரியிலக்கு வந்திருக்கலாம். பட் கொஞ்சம் உள்ளே ஏதாவது அந்த பயம் అనేది ஒன்று கொஞ்சம் இருந்துச்சுன்னா இப்படி ஏதாவது ஆகப்படுறதோ, எவ்வளோ வேதாந்தம் படித்தா கூட ஏன் இப்படி வந்துச்சே, சில வாட்டி கோரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த வாரம் 2-3 எல்லாமே பேட் நியூஸ் தான் வந்துச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு. ஸோ சில வாட்டி அப்படி வரும். அதனால் வி ஷுட் நாட் கோரிலேட். இந்த மெட்டீரியல் திங்ஸில் எதுன்னு கூட நம்ம வந்து அது என்ன காக்கசிய நியாயம் இதை சொல்லுவானே, காக்கா போய் தென்னை மரம் மேலே நின்றுச்சு, தேங்காய் விழுந்துச்சு. அன்றைக்கி எதுக்கு விழுந்துச்சோ, அப்போது எப்பவுமே இனிமேல் காக்கா தென்னை மரம் மேலே நின்றுட்டால் தேங்காய் விடும். அப்படி இருக்குமா? காக்கத்தாளியே நியாயம் வேதாந்தத்தில். கோஇன்சிடென்ட்ஸ். இந்த மெட்டீரியல் உலகத்தில் என்னப்பா கோஇன்சிடென்ட்ஸு, கோரிலேஷன், இன்னும் ஒன்றுமே புரியாமல் எல்லாம் என்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஜிக் ஜாக் ஒன்லி. பட் ஏதோ வி ஆர் மேனேஜிங், சமாளிச்சுக்கிறோம். மனுஷனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய ஆன்டிசிபேஷனும் இவனுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாத்தினால உலகம் ஆஸ் இட் இஸ் நேச்சர் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கேன். தானே சொன்னோம் மெசேஜ். இயற்கைன்னு நம்ம 4 விதமாக அது முதல்ல அது தத்துவத்தின்னு புரிஞ்சுக்கணும், அதிலும் நான் பாகம்னு புரிஞ்சுக்கணும். அது முதல்ல அது மேலே மதிப்பு இருக்கணும், கௌரவிக்கணும், பூஜிக்கணும், அப்புறம் ரட்சிக்கணும், போஷிக்கணும். இதுக்குள்ளே தான் எல்லா மெசேஜும். என்விரான்மெண்டல் வாட் எவர் யூ டாக். அதனால்தான் நம்ம போட்ட திட்டங்கள், நம்ம செஞ்ச சேலைகளில் இப்போ நம்ம
பின்வாங்க வேண்டியிருக்கு. பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணு, அதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் பண்ணாது. அப்புறம் க்ரீன் கேரிடோர், வண்டி புகை எல்லாத்துக்கும் எதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மாற்றுக்கிறான், பொல்யூஷனை குறைக்கணும்னு. சரி, அதுபோல் இங்கே ఇత్తం జాగరణే జాగ్రత్త అవస్థలో తత్వవిధగా బ్రహ్మసుఖం எப்பவுமே பிரம்மசுகம் இருக்க மறக்க முடியாது சதா. அதேபோல் தத்வத் தத்வாசனாஜன்யே பாதி ஸ்வப்னே, அதே தான் ஸ்வப்னத்தில் கூட இப்படி இதோடைய வாசனங்கள் தான் அங்கே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்வப்னே தத் பாசத்தே ததா. பிரம்மானந்தம் சதா பாதி ஜாகிர அவஸ்தையில், தூக்கத்தில் சொல்ல வேண்டியதில்லை பெருசாக, நமக்கு நினைவில் தான் சொல்லணும், திங்க் பண்ணணும். நினைவில் கூட இப்போது. அதனால் இப்படிப்பட்ட இந்த ஞானி யோகி he never runs behind அவனுடைய சுகத்துக்காக, ஹாப்பினஸ், அது வாட் எவர் மேபி, మనశ్శాంతి శాంతి సుఖ రక్షణలకి హీ నెవర్ రన్ బిహైండ్ ఎనీ బ్లెస్డ్ థింగ్. எதுக்கு பின்னாடி போக மாட்டான், இன்க்ளூடிங் காட், இன்க்ளூடிங் சாஸ்திரா, இன்க்ளூடிங் குரு ஆல்சோ. அந்த லெவல் வச்சு தானே ந குரு ந சிஷ்ய ந வேதான யக்ஞா எப்படி சொல்கிறார். What is that state? அப்போது சொப்பனம் கூட அதே போல் தான், நாட் டிஃப்ரெண்ட். பட் இப்போ சொப்பனத்தில் இருக்கும்போது நான் பிரம்மானந்தம் தான், சொப்பனம் வாசனானந்தம் அப்போ அங்கே சொல்லலை. சொப்பனத்தில் என்ன வருதோ அந்த ஜர்க்கு வந்துதாகும், அந்த முடிப்பு வந்துதாகும், அளந்த போல் ஏதாவது ஆகலாம், ஓன போல் வரட்டும். பட் ஐ நோ வெரி வெல் நவ். சில பேர் சைலண்ட்டாக போய் இந்த துஸ்வப்னம் இதெல்லாம் பார்த்தா எங்காவது போய் கோவில்லோ வாத்தியார்கிட்டையோ இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் பார்க்குற அவன்கிட்ட போய் சொல்லி ஏதோ பரிகாரம் பண்ணிக்குவாங்க. சொல்ல மாட்டாங்க வெளியில், என்ன எல்லாருக்கும் சொன்னால் சிரிப்பாங்க. உனக்கே இப்படிப்பட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் அதே ஒரு ஊம்பாக இருக்குது, எதுவும் யாரையும் சொல்லணும். பட் ஆல் டுகெதர் ஞானி இஸ் அவே ஃப்ரம் ஆல் திஸ். 133 இப்போது அவித்யா வாசனாப்யஸ்தி இத்யதஸ்தத்வாசனோத்திதே ஸ்வப்னே மூர்க்கவதே வைஷ சுகம் துக்கம் ச வீக்ஷதே. இந்த மேலே சொன்ன விஷயம் ட்ரீம் ஸ்டேட்டில் பிரம்மானந்தம். அவித்யா வாசனா அப்பி அஸ்தி. அங்கே சொப்னத்திலும் அவித்யா நமக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியல. பட் மைண்ட் இஸ் ஸ்டார்டட் ப்ரொஜெக்டிங். அது என்னது, வாசனா ஆனந்தம் வாசனா துக்கம் ரெண்டு அஸ்தி. இது யதः தத்வாசனா உத்திதே. இந்த விதமாக அது வாசனா ப்ரீவியஸ் பிரிண்ட், தட்ஸ் இட், ப்ரீவியஸ் எக்யூமுலேட்டட் இம்ப்ரெஷன், அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது இட் இஸ் கம்மிங் அவுட், வெளியில் வருது அங்கே சொப்னத்தில். அங்கே அப்போ மூர்க்கவத் ஏவ ஏஷ சுகம் துக்கம் ந வீக்ஷதே. மூர்க்கவத்தனே சொல்கிறார். நீங்கள் அப்படின்னு சொன்னால் நினைவில் இருக்கும்போது நான் மூர்க்கன் இல்லை, ஆனால் இப்போ கணவனை பற்றி அனலைஸ் பண்ணும்போது இங்கே ஆக்சுவலாக மூர்க்கன்னு சொன்னால் இக்னோரண்ட், ஒன்றும் தெரியாது. சொப்பனத்தில் இருக்கும்போது சொப்பனம் பார்க்குறோம் நமக்கு தெரியல, இல்லை நித்திரையில் எப்படி எனக்கு என்ன ஆகிறது ஒன்றும் தெரியல. பட் அங்கே எதுவுமே தெரியல. இங்கே அட்லீஸ்ட் சொப்பனம் மெமரியில் போய் ஞாபகம் இருந்துச்சு.
அது ஒரு இக்னோரண்ட் ஸ்டேட் மாதிரி தானே. ஸோ அங்கே ஒன்றும் தெரியாத இக்னோரண்ட்டாக இருந்து சுகத்தினு துக்கத்தினு அனுபவிக்கிற போல் அனுபவிச்சுட்டுறேன், யாரும் மைண்டு. அப்புறம் அதுபோல் இங்கே வந்து சுகம் துக்கம் ச வீக்ஷதே ஏவ, அங்கே கண்டிப்பாக ரெண்டுமே பார்க்கணும். இன்றைக்கி இந்த கனவு வரணும், அதில் எல்லாம் சுகமாக தான் இருக்கணும், வேணும் இனி இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம், நத்திங் டூயிங், எல்லாமே கோவிந்தா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி படுத்துக்கோ, என்ன வந்தால் வரட்டும். ஓகே. ஸோ நம்ம டே எல்லாம் எப்படி வாழறோமோ, என்ன திங்க் பண்ணுறோமோ, அதெல்லாம் செய்கிறோமோ, கிராஜுவலாக வாசனைகள் எல்லாம் குறையும். இருந்தாலும் படுச ஏதாவது காம்பினேஷன் அப்படி ஏதாவது வரலாம். டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ், 100% டிஸ்கவுண்ட், 0 இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறார் இந்த சாப்டரு. பிரம்மானந்தாபிதே கிரந்தே பிரம்மானந்த பிரகாசகம் யோகி பிரத்யக்ஷமத்யாயே பிரதமேஸ்மின்னுதீரிதம். பிரம்மானந்தமனே மெயின் டாபிக் வச்சுட்டு இருக்கிற இந்த பஞ்சகம், இந்த லாஸ்ட் 5 சாப்டர்ஸ் ஆர் based on பிரம்மானந்த பிரகரணம். அந்த பிரம்மானந்த பிரகரணம் மையமாக வச்சு இருக்கிற இந்த கிரந்தம்னா திஸ் லாஸ்ட் 5 சாப்டர்ஸ். அங்கே வந்து ஹவ் இந்த பிரம்மானந்தந்தான் நிஜமான ஆனந்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தனும். அதுக்கு வேண்டிய விவரணம் இந்த கிரந்தத்தில்னு இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக யோகி பிரத்யக்ஷ மத்தியாயே, முக்கியமாக இங்கே இந்த யோகி அనే வார்த்தை இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. யோகி அనే வார்த்தை இங்கே தான் ஃபஸ்ட்டு வருது. யோகி என்ன சொன்னால் விவேகத்தோடு எப்படி கேட்டு புரிஞ்சுக்கணவன் அப்படின்னா, மைண்ட் வெல் டிசிப்ளைன்டாக இருக்கு, பாடி டிசிப்ளின், அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். யோகி பிரத்யக்ஷம் அத்தியாயம், அந்த விவேகம் இருக்கிறவனும் எப்படி இதுன்னு கேட்டு புரிஞ்சுக்குவான். பிரத்யக்ஷம்னா அவனுக்கு now directly got that essence and he experienced and he is able to apply now. இந்த அத்தியாயத்தில் அதனால அந்த யோகானந்தம்னு சொல்லப்பட்டது. யோகானந்தம்னா யோகினால தான் பண்ண முடியும், யோகி என்ன விவேகம் இருக்கிறவனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதமே அஸ்மின் உதீரிதம், இந்த முதல் அத்தியாயத்தில் யோகானந்தே பிரம்மானந்தம், பிரம்மானந்த யோகானந்தனை சொல்லி விவரிக்கப்பட்டது. அப்படின்னு 134 ஸ்லோகங்கள் இருக்கிற இந்த அத்தியாயம் முடிஞ்சு விட்டது. அடுத்த கிளாஸில் வேறு அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.